श्रीगुरुभ्यो नमः। हरिः ओम्। पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथिता पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीमष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे फुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। भीष्मद्रोणतटा जयद्रथजला गान्धारनीलोत्पला शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुला। अश्वत्थाम विकर्णघोरमकरा दुर्योधनावर्तिनी सोत्तीर्णा खलु पाण्डवैरणनली कैवर्तककेशवः। पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यात् ஒரே ஒரு நிமிஷம் இருங்கோ. नानाख्यानककेसरं हरिकथा सद्वासनावासितं लोके षट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं तद्वंसि न के श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्. ஸ்லோகா தெரியறதா எல்லாருக்கும்? ஓகே. ஸோ போன வாரம் நம்ம பார்த்தோம், அர்ஜுனன் இஸ் டெல்லிங் கிருஷ்ணா, என்னை ஏன் நான் இப்படி சண்டை போடுறேன், அண்ட் பிகாஸ் ஐ ஆம் இன் டு திஸ் வார் ஐ எம் ஃபோர்ஸ் டு கில் மை கசின்ஸ். ஓகே, ஃபோர்ஸ் டு கில், I will be forced to kill my own family members. I don't want to do this. எங்களோட குலம் நாசமாயிடும், எங்கள் குலம் நாசமாச்சுன்னா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அப்படின்னு he saying. ஸோ என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு he says, குலக்ஷயே பிரணஷ்யந்தி குலதர்மா சனாத்தனாக. எங்கள் குலத்தில் வழி வழியாக என்னெல்லாம் தர்மங்கள் நடந்துட்டு வந்துட்டு இருக்கோ எல்லாமே க்ஷயமாயிடும். க்ஷயமாயிடும்னா என்ன? வீணாக போயிடும். ஓகே, धर्मे नष्टे कुलम कृत्स्नम अधर्मोभिभवत्युत. धर्मम போயிடுதுன்னா அதர்மம் ஜாஸ்தியாக போயிடும், குலமே நாசமாயிடும். அதர்மம் வில் ஓவர்வெல் தர்மா. ஸோ இது எப்படி நடக்க விடுறதுன்னு கேட்டுன்றார் அர்ஜுனர். இதோட ஸ்டாப் பண்ணோம் போன வாரம். ஸோ திஸ் வீக் வி கண்டினியூ வித் வாட் அர்ஜுனா ஹேஸ் டு சே. ஹி சேஸ் 41st ஸ்லோகம் ஸ்க்ரீனில் பார்த்தெல்லாம் வரும். अधर्माभिभवात् कृष्ण प्रदुष्यन्ति कुलस्त्रियः स्त्रीषु दुष्टासु वार्ष्णेय जायते वर्णसंकरः. अधर्म अभिभवात्, अधर्मम जास्तिया போச்சுனா ஹே கிருஷ்ணா, அதர்ம அபிபவாத்னா என்ன? அதர்மம் ஜாஸ்தியா போயிடுதுன்னா பிரதுஷ்யந்தி குலஸ்திரியா, இந்த குலத்தில் இருக்கிற விமென்லாம் இருக்கா இல்லையா, எங்கள் ஃபேமிலியில் இருக்கிற விமென் எல்லாரும் என்னவா ஆயிடுவா? அவள் மாரல்ஸை விட்டுட்டு அவள் நடக்கிற மாதிரி ஆயிடும். அதுக்கப்புறம் ஸ்திரீஷு துஷ்டாசு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ணசங்கரக. விமென்
ஒழுங்கா இல்லைன்னா அவள் என்ன பண்ணிடுவா, எங்கள் குலத்தை விட்டு வேற குலத்துக்கெல்லாம் போகிற மாதிரி ஆகிடும். ஸோ வர்ணாசிரம தர்மம் கடைப்பிடிக்க முடியாமல் போயிடும். ஸோ தர்மம் யார்கிட்ட இருக்குது? ஸ்திரீகள்கிட்ட தான் நிறையா உண்டு. புருஷா தப்பு பண்ணாலும் ஸ்திரீகள் எப்போவுமே தர்மமாக நடந்துப்பா. இன்னைக்கு தேதியில் ஏன் நம்ம நாட்டில் இன்னும் தர்மம் தழைச்சுன்னு இருக்குன்னா, ஸ்திரீகள்கிட்ட தர்மம் இன்னும் இருக்குது. ஸ்திரீகளை மாதிரி வேற யாருக்கும் தர்மம் தெரியாது. அவளுக்கு இன்னேட்டாவே எப்படி தர்மமாக நடக்கிறதுன்னு தெரியும். அவள் எப்படி அவள் அதர்மத்தில் போக ஆரம்பிச்சிட்டான்னா ஃபேமிலியே அதர்மத்தில் போயிடும். பிகாஸ் விமென் ஆல்வேஸ் எம்பவர் த ஃபேமிலிஸ். தே எம்பவர் தெம்செல்ஸ், தே எம்பவர் ஃபேமிலிஸ். அதனால மென்னை விட விமென்க்கு எப்போவுமே இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி. Women are considered more valuable than men, especially because they are always in dharma. அந்த குல ஸ்திரீகள் அதர்மத்தில் போயிட்டானா இவா இந்த குலத்தை விட்டுட்டு வேற குலங்களுக்கு போக ஆரம்பிச்சிடுவா. அப்போது க்ஷத்ரிய தர்மமே அங்கே நாசமாயிடும். வர்ண சங்கரம், மிக்சர் ஆஃப் வர்ணாஸ். தே வில் கோ டு அதர் வர்ணாஸ். க்ஷத்ரியா விமன் வில் ஸ்டார்ட் மேரிங் அதர் வர்ணா பீப்புள். இந்த மாதிரிலாம் நிறையா தப்பு நடக்க ஆரம்பிச்சிடும். அதனால ஹவு டு ஐ kill people in my own kula அப்படின்னு he asks. அதுக்கப்புறம் சங்கரோ நரகாயைவ குலக்னானாம் குலஸ்யச்ச பதந்தி பிதரோ ஹியேஷாம் லுப்த பிண்டோதக கிரியாஹா. ஸோ இந்த குலத்தில் குழந்தைகள் பிறக்காம வேற குலத்து குழந்தைகள், இந்த ஸ்திரீகள் வேற குலத்துக்கு போய் அங்கே குழந்தைகள் பிறந்ததுன்னா அப்போ இந்த குலத்தில் பித்திருக்களுக்கெல்லாம் யாரு எள்ளும் தண்ணியும் கொடுப்பா? யாருமே கொடுக்க முடியாமல் போயிடும். அப்போ இந்த குலத்தில் இருக்கிற பித்திருக்களுக்கெல்லாம் யாருமே சாக்ரிஃபைஸ் ஆஃபரிங் பண்ணவே முடியாமல் போயிடும். ஸோ சங்கரோ நரகாயைவ குலக்னானாம் குலஸ்யச்ச. ஸோ இந்த குலத்தில் இருக்கிற ஃபோர் ஃபாதர்ஸ் எல்லாம் நரக்கத்துக்கு போகிற மாதிரி ஆயிடும். ஓகே, அவள் எல்லாரும் தே ஆர் மேடு ஃபார் நரக்கா. குலக்னானாம்னா தே ஆர் டிஸ்ட்ராயிங் த ஃபேமிலி அண்ட் தே ஆர் டிஸ்ட்ராயிங் த elders of the family. பதந்தி பிதரோ ஹியேஷாம். இவாளுடைய பித்திருக்கள் எல்லாம் கீழே விழுந்துடுவா. they will not be able to reside in the பித்ருலோகா. லுப்த பிண்டோதக கிரியாஹா. they will not receive the fruits of sacrificial offerings. அது இல்லாமல் அவள் கஷ்டப்படுவா. அப்போது இந்த குலமே நாசமாயிடும். அந்த குலத்தில் இருக்கிற ஃபோர் ஃபாதர்ஸ்லாம் கர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவா. இவ்வளோ தப்பெல்லாம் நடக்கும் அப்படின்னு அர்ஜுனா ஸ்டார்ட் சேயிங். 43 दोषै एतैः कुलघ्नानां वर्णसङ्करकारकैः उत्साद्यन्ते जातिधर्मा कुलधर्माश्च शाश्वताः. So दोषैः, because such bad things have been done by people in the family, एतैः कुलघ्नानां, by the people who destroy the family, and वर्णसङ्करकारकैः, மற்ற வர்ணத்தில் இவெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டு இந்த குலமும் இல்லாமல் அந்த குலமும் இல்லாமல் அவளுக்கு குழந்தைகள் பிறக்குமே, இவாளெல்லாம் வச்சுண்டு என்ன நடக்கும்? உற்சாத்தியந்தே, எவ்ரி திங் பிகம்ஸ் ரூயின்ட். என்ன ரூயின் ஆகும்? ஜாதி தர்மாக. ஒரு கம்யூனிட்டி சொசைட்டிக்கு ஒரு வேலை கொடுத்துருக்கா. ஒரு வர்ணத்துக்கு ஒரு தர்மம் இருக்குது. ஸோ இங்கே யாருமே குறைஞ்சவா அதிகப்பட்டவா அப்படிங்கிறதே கிடையாது. ஆல் கம்யூனிட்டிஸ் இன் த சொசைட்டி ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டண்ட். ஒரு உடம்பு இருக்கு, கண்ணு மட்டும் தெரியும், காது கேட்காதுன்னா நம்மளால இருக்க முடியுமா? இல்லை காது மட்டும் கேட்கும், கை கால் நடக்க முடியாதுன்னா நம்மளால இருக்க முடியுமா? அதே மாதிரி தான். ஓகே, we are all children of God and no matter which community we belong to, we are equally important. and நம்ம எந்த கம்யூனிட்டியில் இருக்கோமோ அந்த கம்யூனிட்டி தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும். அதில் எந்த தப்பும் கிடையாது. அதை தான் நம்ம பண்ணணும். அவாவா கம்யூனிட்டிக்குன்னு ஒரு தர்மம் சுவாமி கொடுத்துருக்கார், அதை ஃபாலோ பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ இஃப் தெர் இஸ் அ மிக்சர் ஆஃப் கம்யூனிட்டிஸ் என்ன ஆகும்னா அந்த குழந்தைகள் அந்த மிக்சரில் பிறக்கிற குழந்தைகள் வந்து இந்த கம்யூனிட்டியோட தர்மத்தை ஃபாலோ பண்ணுவாளா அதை ஃபாலோ பண்ணுவாளான்னு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஓகேவா? ஸோ அதனால பல விஷயங்கள் ஒரு கம்யூனிட்டிக்குன்னு இருக்கிற தர்மங்கள் எல்லாம் மாறி போயிடும், குலத்தில் பண்ண வேண்டிய தர்மங்கள் எல்லாம் மாறி போயிடும் அப்படின்னு ரொம்ப பயப்படுறான் அர்ஜுனன். அடுத்து உத்சன்ன குல தர்மானாம் மனுஷ்யானாம் ஜனார்தன நரகே அநியதம் வாசோ பவதி தியனு சுஷ்ரும.
உத்சன்ன குல தர்மணம். எப்போ குல தர்மங்கள்லாம் உத்சன்னம் ஆயிடுதோ, உத்சன்னம்னா டிஸ்ட்ராய் ஆயிடுதோ, மனுஷ்யானாம் ஜனார்தன, எந்த மனுஷாலோட குல தர்மங்கள்லாம் இப்படி கெட்டு போயிடுறதோ, டிஸ்ட்ராய் ஆயிடுறதோ, ஹே ஜனார்தன. ஜனார்தன இஸ் அ நேம் ஆஃப் பகவான். நரக்கே அநியதம் வாசோ, எத்தனை நாள் நரக்கத்துல இருப்போம்னு தெரியாது. வாசோ பவதி தியனுசுஷ்ரும, இந்த மாதிரி நரக்கத்துல ரொம்ப நாள் வாசம் பண்ண வேண்டியிருக்கும், எத்தனை நாள்னே தெரியாம நித்திய வாசம் கிடைக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஓகே, ஒரு நிமிஷம் இருங்கோ. ரைட். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? வாட் டஸ் அர்ஜுனா சே? நாங்கள் எல்லாரும் ஒருத்தர் அடிச்சுன்னு செத்து போயிட்டோம்னா எங்கள் குலத்தில் இருக்கிற ஸ்திரீகள்லாம் they'll be forced to engage in immoral practices. They'll have to go outside the kulam to get married. outside the kulam போனானா குல தர்மம் நஷ்டமாயிடும், ஜாதி தர்மம் நஷ்டமாயிடும். ஸோ குலத்துக்குன்னு பண்ண வேண்டிய விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ எல்லாமே சொசைட்டியில் ஒரு இம்பேலன்ஸ் வந்துடும். இந்த மாதிரியெல்லாம் நடக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். பவதி இத்தி அனுசுஷ்ரும, இதெல்லாம் நான் காதால கேட்டிருக்கேன். பெரிய பெரிய மகான்கள் இதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு சொல்லுவா. இதெல்லாம் நான் இந்த வார்ல எங்கேஜ் ஆனேன்னா என் குலத்துல நடக்கும். எப்பயும் ஆரம்பிச்சிட்டாளா? ஆரம்பிச்சாச்சுண்ணா. சாரி சாரிப்பா, சாரிப்பா, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் அதுல எதுலயோ நீங்க உங்க இது வரும் வாய்ஸ் இது மாதிரி வரும் அப்படின்னு நினைச்சு நான் உட்காந்துருக்கேன். சாரி. மண்டே கிளாஸ் இஸ் ஆல்வேஸ் ஆன் ஜூம். ஓகே ஓகேப்பா. ஓகே, சாண்டிங் கிளாஸ் இஸ் ஆல்வேஸ் சாண்டிங்க்குனாலே அந்த வாட்ஸ்அப் குரூப் கால்ல நான் பண்ணுவேன். ஓகேப்பா, தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்ற? அஹோ பத மகத் பாபம் கர்த்தும் வியவசிதாவயம் யத்ராஜ்ய சுகலோபேன ஹந்தும் ஸ்வஜனமுத்யதாக. So what he says, அஹோ பத மகத் பாபம் கர்த்தும் வியவசிதாவயம். நாங்க இந்த கான்சிக்வன்சஸ் எல்லாம் நினைச்சு பார்த்தா, அஹோ பத பத மகத் பாபம், எவ்வளோ பெரிய பாபம். கர்த்தும் வியவசிதாக, நாங்கள் வந்து கர்த்தும்னா பர்ஃபார்ம் பண்றதுக்காக, வியவசிதானா we are getting ready. ராஜ்ய சுகலோபேன, ராஜ்யமும் ராஜ்ய சுகமும் கிடைக்கணுங்கிற லோபம்னா என்ன? ஆசை இல்ல, பெரிய ஆசை இல்ல, பேராசை இல்ல. நாங்க என்னப்ப பண்ண இறங்கிட்டோம். ஹந்தும் ஸ்வஜனமுத்யதாக, எங்களோட மக்களையே நாங்க கொல்றதுக்கு ரெடி ஆயிட்டோமே, இது எவ்வளவு பெரிய கஷ்டம் வந்துடுது எங்களுக்கு அப்படின்னு சொல்றார். நெக்ஸ்ட் ஹீ சேஸ், யதி மாம் பிரதீகாரமசஸ்திரம் சஸ்திரபாணயः தார்த்தராஷ்டிரா ரணே ஹன்யுஸ்தன்மே க்ஷேமதரம் பவேத். யதி மாம பிரதீகாரம். மேம் கொஞ்சம் மியூட் போட்டு ப்ளீஸ். யதி மாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயः தார்த்தராஷ்டிரா ரணே ஹன்யுஸ்தன்மே க்ஷேமதரம் பவேத். என்ன சொல்றார் இப்போ? யதி மாம், ஒருவேளை என்ன, அப்பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபாணயः, ஒருவேளை. ஓகே, அப்பிரதீகாரம்னா வாட் இஸ் அப்பிரதீகாரம்? அப்பிரதீகாரம் மீன்ஸ் if I don't resist. ஓகே, அசஸ்திரம் கையில ஆயுதங்கள் வச்சுக்கல. சஸ்திரம்னா வச்சுக்கிறது, அசஸ்திரம்னா வச்சுக்கல. சஸ்திரபாணயः, சஸ்திரபாணயஹனா those with weapons in hand. ஓகே, அப்போ தார்த்தராஷ்டிரா ரணே ஹன்யுஸ் தன்மே க்ஷேமதரம் பவேத். நான் கையில ஆயுதங்கள் எடுத்துக்கல, அவ சண்டை போட வரும்போது நான் ரெசிஸ்ட் பண்ணலைன்னா தார்த்தராஷ்டிரா ரணே ஹன்யுஹு, அவ வந்து என்ன பண்ணிடுவா, என்ன கொன்னுடுவா. தன்மே க்ஷேமதரம் பவேத், அது எனக்கு ரொம்ப நல்லதுன்னு படுறது. ஐ டோன்ட் வாண்ட் டு ஃபைட் எனிபடி.
நான் அப்படியே நின்றுக்கிறேன், ரெசிஸ்ட் பண்ணலை, சண்டை போடலை. சண்டை போடாமல் நின்றுட்டு இருந்தா அவள் எல்லாரும் வந்து என்ன அடிச்சுடுவா, விச் இஸ் மச் பெட்டர். க்ஷேமதரம் பவேத், அது இன்னுமே பெட்டராக இருக்கும் ரதர் தேன் மீ ஃபைட்டிங் ஆல் தீஸ் பீப்புள். ஓகே, அப்படின்னு சொல்கிறார். இப்போது இதெல்லாம் நவ் சஞ்சயா சேஸ். சஞ்சய உவாச்ச ஏவம் உக்த்வார்ஜுனः சங்க்யே ரதோபஸ்த உபாவிஷத் விசிருஜ்ய சசரம் சாபம் சோகசம்விக்னமானசः. சஞ்சய உவாச்ச, அர்ஜுனன் இப்படியெல்லாம் பேசிட்டு எப்படியெல்லாம் பேசினா, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான், ஒரு குட்டி ரீகேப் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறான் அர்ஜுனன் அப்படின்னா, ரெண்டு பக்கத்துலையும் இருக்கிறவா யார், என்னுடைய ஆச்சாரியர்கள், என்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய கசின்ஸ், என்னுடைய மாமனார் மச்சான், இப்படி எல்லாரும் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான் சுற்றி இருக்கா. இவாளை கொன்னுட்டு எனக்கு என்ன சுகம் ஏற்பட போகுது, இவாள் எல்லாரும் என்னோட மக்கள் ஆகிட்டா அவளுக்கு என்ன பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, இதனால எனக்கு நிறைய பாவம் ஏற்பட போகுது. என்ன இப்போ இவாளை நான் ஒரு வேளை கொன்னுட்டேன்னா என்ன, தன்னுடைய மக்களையே கொன்ன பாவம் எனக்கு வரும். அது மட்டும் இல்லை, என்ன இவா வந்து ரொம்ப கிரீடியாக இருக்கா. இவாளோட கிரீடுக்கு நம்மளால மேட்சே பண்ண முடியாது. ஆனால் இவாள்கிட்ட சண்டை போட போனோம்னா குலக்ஷயம் ஏற்படும். என்ன குலக்ஷயத்தை இவ கிரீடியான இந்த பீப்புளை போய் கொல்ல போனால் குலக்ஷயம் ஏற்படும். அப்புறம் மித்திரர்களையே, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸையே நான் துரோகம் பண்ணேங்கிற பாபம் எனக்கு வரும். அப்படி இருக்கும்போது நான் எப்படி இந்த சண்டையை போடுவேன்னு புலம்ப ஆரம்பித்தான். We also saw that last week he said, என்னோட குலம் நாசம் ஆயிடுத்துன்னா என்னுடைய குலத்துடைய தர்மங்கள் எல்லாம் காலங்காலமாக என் குலத்தில் வந்த தர்மங்கள் எல்லாம் நாசம் ஆயிடும். என் குலத்துடைய தர்மம் நாசம் ஆச்சுன்னா அதர்மம் ஜாஸ்தி ஆயிடும். ஓகே, அதர்மம் ஜாஸ்தி ஆயிடுதுன்னா என்னுடைய குலத்தில் இருக்கிற ஸ்திரீகள் எல்லாரும் they will have to leave, வாண்டட்லியோ அன்வான்ட்லியோ அவளுடைய மாரல் வேல்யூஸை அவள் விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். விட்டு கொடுத்துட்டு ஸ்திரீஷு துஷ்டாஷு வார்ஷ்ணேய அவெல்லாம் they'll have to take to immoral ways. இம்மாரல் வேஸ் நடக்கவா போகிறதுனால எங்களுடைய குலத்தை விட்டு கேட்குது மேம். இப்போ பரவாயில்லையா? இப்போ பரவாயில்லையா? ஸோ எங்களுடைய குலத்தை விட்டு வேற குலத்துக்கு வேற ஜாதியில போய் அவ என்டர் ஆனான்னா, இதனால க்ஷத்திரிய குலத்தில் அவ இல்லாம வேற குலத்துக்கு அவ டைவர்ட் ஆகி போயிட்டானா வர்ண சங்கரம், அதாவது மிக்சர் ஆஃப் கம்யூனிட்டிஸ் நடக்கும். அண்ட் அதுல இருந்து குழந்தைகள் பரப்பா. இந்த மிக்சர் ஆஃப் கம்யூனிட்டிஸ் நடந்து மிக்ஸ்டு குழந்தைகள், கிட்ஸ் ஹூ பிலாங் டு நெய்தர் திஸ் கம்யூனிட்டி நார் தட் கம்யூனிட்டின்னு ஒன்று ஏற்பட்டால் நரக்கவாசம் ஏற்படும். என்னுடைய பித்திருக்களுக்கு யாரும் எள்ளும் தண்ணியும் விடுறதுக்கு இருக்க மாட்டா. இப்படின்னெல்லாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பேர்பட்ட பாவம் எனக்கும் ஏற்படும், என்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ்க்கும் ஏற்படும், இந்த குலத்து ஸ்திரீகளுக்கும் ஏற்படும், இவாள்கிட்ட பிறக்கிற குழந்தைகளுக்கும் ஏற்படும். ஸோ குலமும் நாசமாச்சு, ஜாதிகளும் நாசமாச்சு அப்படின்னு சொல்றார். அப்போ இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு கான்டெக்ட்ல புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன, எப்படி ஒரு சரீரத்துல எவ்ரி சென்ஸ் ஆர்கன் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட்டோ, பரமாத்மா அப்படிங்கிற ஆதாரத்துல நம்ம எல்லாரும் இருக்கோம்னா, ஆல் ஆஃப் அஸ் ஹியூமன் பீயிங்ஸ், we are divided into communities because each of us have our own unique purpose and work to do. ஸோ இதில் ஒரு கம்யூனிட்டி பெருசு ஒரு கம்யூனிட்டி சின்னதுன்னு எதுவுமே கிடையாது. we are all equal in the eyes of God. இப்போ நம்மளுக்கு என்ன தர்மம், இந்த கம்யூனிட்டிக்கு என்ன தர்மம்னு விதிக்கப்பட்டிருக்கோ அதை நம்ம சுவாமிக்கு பண்ணுறோன்னு நினச்சிட்டு பண்ணிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனமே தவிர்த்து இந்த ஜாதி வசதி இந்த ஜாதி கம்மின்னு பேசி எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணிட்டு தேவையில்லாத கன்ஃபியூஷன் க்ரியேட் பண்ணக்கூடாது. அதே மாதிரி அந்தந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவா அந்தந்த கம்யூனிட்டிக்குள்ளே தான் இருக்கணுங்கிற ஒரு சிஸ்டம் அந்த காலத்தில் இருந்திருக்கு. அண்ட் பீப்புள் டிட் நாட் லைக் மிக்சர் ஆஃப் கம்யூனிட்டிஸ். ஏன்னா
அது நடந்ததுன்னா எந்த குலத்தோட தர்மத்தை ஃபாலோ பண்ணணும், சோஷியல் ஆர்டர் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும்னு எல்லாரும் பயந்தா. அண்ட் எவ்ரிபடி அபைடட் பை த சோஷியல் ஆர்டர். நம்ம ஊர்ல போலீஸ்காராலே கிடையாது தெரியுமா, டில் த பிரிட்டிஷர்ஸ் கேம். ஏன்னா எவ்ரிபடி வாஸ் வெரி ஹானஸ்ட், எவ்ரிபடி வாஸ் ஸோ அன்கரப்ட். கரப்டே பண்ண முடியல இந்தியன்ஸை. திஸ் இஸ் ரெக்கார்டட் பை த பிரிட்டிஷ் பீப்புள். அண்ட் எவ்ரிபடி டிட் தேர் ஒர்க் வித் லாட்ஸ் ஆஃப் டிவோஷன். எல்லாமே சுவாமிக்கு அர்ப்பணமாக பண்ணிட்டு இருந்த ஒரு சொசைட்டியாக நம்ம இருந்தோம். அதனால யாருமே சோஷியல் ஆர்டரை மிக்ஸ்அப் பண்ணவே மாட்டான். ஸோ இப்படியெல்லாம் நடந்துடுதுன்னா என்னுடைய பித்திருக்கள்லாம் நரக்கத்தில் இருப்பா, அவளுக்கு சாக்ரிஃபிஷியல் ஆஃபரிங்ஸ் கொடுக்கறதுக்கு யாருமே இருக்க மாட்டா. இப்படி இருக்கிறவாளுக்கு எத்தனை நாள் நரக்கத்தில் வாசம் இருக்கும்னு தெரியாது. இந்த விஷயங்கள் எல்லாம் நான் படித்தவா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அதனால இந்த தப்பை நான் போய் பண்ணணுமா, என்னால் இந்த தப்பு ஏற்படணுமா, வேண்டாம். அதுக்கு பதிலாக நான் என்ன பண்ணுறேன், பேசாமல் ரெசிஸ்ட் பண்ணாமல் என் கையில் இருக்கிற சஸ்திரங்கள் எல்லாம் வச்சுக்காம I'll just wait for Dhritarashtra's sons to come and attack at me. நான் அதை வாங்கிட்டு செத்து போயிடுறேன். அது நான் இதெல்லாம் பண்ணி இந்த வாரை பண்ணி இத்தனை பேரை கொன்று இந்த என் குலத்து ஸ்திரீகளை நான் தேவையில்லாத பிரச்சனைகளை இழுத்து விட்டு என்னுடைய பித்திருக்களுக்கும் பிரச்சனைகள் பண்ணி நான் பண்ணாமல் இருக்கிறதுக்கு நான் ஒருத்தன் செத்து போகிறது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டான். ஓகே, ஓகே. இப்போ I'm not able to follow those. ஓகே, ஸோ இதெல்லாம் அர்ஜுனன் சொன்னாங்கிறத சஞ்சயா இஸ் நவ் நரேட்டிங் டு திருதராஷ்டிரா அண்ட் சேஸ் ஏவம் உக்த்வா அர்ஜுனஹ சங்கியே. அர்ஜுனன் சங்கியேனா பேட்டில் ஃபீல்டில் ஏவம் உக்த்வா இப்படி சொல்லிட்டு ரத்தோபஸ்த உபாவிஷத்து. ரத்த உபஸ்தே சேரியட் மேலே உட்காந்துருந்தவன் நின்றுருந்தவன் உபாவிஷத்து உட்காந்துட்டான். விசிறிஜ்ய விசிறிஜ்யனா தூக்கி போட்டுட்டான், அப்படி தூக்கி கடாசிட்டான். எதை? சஷரம் சாப்பம். அவனுடைய அம்புரா துணி ஃபுல்லாக ஒரே அம்பா இருந்தது. ஓகே, ஸோ அவனுடைய சஷரம் ஆரோஸையும் சாப்பம்னா பௌவையும் ஒரு ஓரத்தில் கடாசிட்டு சோக சம்விக்ன மானசா. சோகம்னா இஸ் ஃபுல் ஆஃப் கிரீஃப், இஸ் ஃபுல் ஆஃப் சேட்னஸ். சம்விக்ன மானசா, மனசெல்லாம் அவனுக்கு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கு. இப்படி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அர்ஜுனன் உட்காந்துட்டான் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சாப்டர் பகவத்கீதால இன்னைக்கு சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? யாருக்காவது ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? அப்பா சாரிப்பா, லாஸ்ட் வீக் நான் அட்டன் பண்ணல. ஆனா நீங்க சொன்னதை இப்ப நான் புரிஞ்சுட்டேன். மோக்ஷிதா மட்டும் தான் அட்டன் பண்ணா. ஓகே, அது இந்த தடவை நான் கொஞ்சம் லேட்டு கிளாஸ், ஒரு 5 to 10 minutes லேட்டு. இப்ப நீங்க சொன்னது தானே அந்த இதுதானே அப்படியே. ஆமாம், நான் ரெக்கார்டிங் போஸ்ட் பண்ண முடியல, எல்லாமே சேர்த்து போட்டுடுறேன் இன்னைக்கு. ஓகே, ஓகேப்பா, தேங்க்யூ. வேறு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்கா? ஸோ டிட் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் அர்ஜுனாஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இஸ்? ஓகே, ஸோ இதுலேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய சில விஷயங்கள். Ma'am, you're raising your hands, ma'am. ஐ எம் நாட் ரேசிங் மை ஹேண்ட்ஸ். நான் உங்கள்கிட்ட பேசின்னு இருக்கும்போது ஜூம் கேப்சர்ட் இட். ஓகே, ஸோ தெர் ஆர் அ கப்புள் ஆஃப் திங்ஸ் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஒன்று, when we are very sad, everything will look very very bad, very pessimistic, இல்லையா? And when we are sad, mind starts overworking. Okay, when mind starts overworking, எதுவுமே புரியாது. We go into a state of confusion. So this is what Arjuna was experiencing. And this is a situation that is common to all of us, இல்லையா? This is a situation common to all of us. ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துடுதுன்னா, சின்ன பிரச்சனையோ பெரிய பிரச்சனையோ, ஒரு நிமிஷம் இருங்கோ.
ஸோ திஸ் இஸ் அ ப்ராப்ளம் தட் இஸ் காமன் டு ஆல் ஆஃப் அஸ். பிரச்சனைன்னு ஒன்று வந்துடுது அப்படின்னா திஸ் இஸ் ஹவ் வி ஆல் பிஹேவ் ஆல்சோ, இஸ்ன்ட் இட்? நம்ம புலம்புவோம், இது சரி இது தப்பு, நம்ம தப்பாக பண்ணுறோமா, இதனால ஐயோ இப்படி ஆகிடுமே, இதனால ஐயோ அப்படி ஆகிடுமே அப்படின்னு வி டேக் அ லாட் ஆஃப் ஸ்ட்ரெஸ். ஸோ திஸ் இஸ் வாட் அர்ஜுனா வாஸ் ஆல்சோ டூயிங். ஓகே, எஸ் ஆர் நோ? ஒரு ப்ராப்ளம்னு வந்துடுது, அப்போ அந்த இடத்துல இன்னும் வேற என்னெல்லாம் ஆகும், நம்மளோட ஸ்கில்ஸ் என்னன்னு மறந்து போயிடும். ரைட்? வி ஆல்சோ ஃபர்கெட் வாட் இஸ் டு பி டன். இப்போ எந்த வேலைக்காக வந்திருக்கோன்னே மறந்து போயிடும், அந்த அளவுக்கு புத்தி பிரஷ்டமாயிடும். ஸோ ஆல் திஸ் இஸ் வாட் அர்ஜுனா இஸ் கோயிங் த்ரூ, இஸ் ஆல்சோ ஹேப்பனிங் டு அஸ் அட் சம் லெவல். ஸோ இதை எப்படி ஓவர் கம் பண்ணுறது? ஹவ் டு ஓவர் கம் திஸ்? ஓகே, ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு தான் இப்போ நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். ஒரு ரொம்ப ப்ராப்ளமில் இருக்கோம், என்ன பண்ணுறதுனே தெரியலை, அப்போ வாட் டு டூ? ஸோ இப்போ அர்ஜுனா இஸ் ஓவர் திங்கிங், எனக்கு அப்படி பாவம் வந்துடும் இப்படி பாவம் வந்துடும் அப்படின்னு பேச ஆரம்பித்தவன் பேசி பேசி என்ன ஆயிடுத்து? இப்போ என்னோட குலமே நஷ்டமாயிடும், என் குல ஸ்திரீகளே நஷ்டமாயிடுவா. he went to another level of predictions, இல்லையா? is all this really going to happen? வாரே இன்னும் ஆரம்பிக்கல. இது எப்படி தெரியுமா இருக்கு? எக்ஸாமே எழுதலை, ப்ரிப்பேர் தான் பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு தான் ப்ரிப்பரேஷன் ஆரம்பிச்சிருக்கோம். ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டோம்? ஐயோ ஐ எம் கோயிங் டு ஃபெயில் பிக் டைம் இன் மை எக்ஸாம்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு, இல்லையா? முதல் சாப்டரை படிச்சுட்டு ஃபர்ஸ்ட் சாப்டர் in the book when you just read it என்ன தோன்றது? இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது, எந்த பிரச்சனையில் மாட்டின்ட்டேன்னு தெரில, இதுக்கு முன்னாடி எல்லாம் நான் இப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன், எல்லாமே எனக்கு கஷ்டமாக இருக்குது, இதுக்கப்புறம் வரப்போகிறதும் கஷ்டமாக இருக்குது, நான் ஃபெயில் ஆக தான் போகிறேன், எங்கள் அப்பா அம்மா இவ்வளோ பணம் கட்டியிருக்காளே, அதுக்கப்புறம் எங்கள் அப்பா அம்மா அப்செட் ஆவா, எங்கள் அப்பாவுக்கு ஏதாவது ஆகிடும், எங்கள் அப்பா ரொம்ப அப்செட் ஆனால் எங்கள் அப்பா உடம்பு சரியில்லாமல் போயிடும், அதை பார்த்துட்டு திஸ் இஸ் லைக் தட். And does it apply to every problem that we face? Yes, all of us behave this way. எந்த பிரச்சனை வந்தாலும் இது என்ன நடக்கிறதோ நடக்கலையோ இப்படியெல்லாம் நடந்து போயிடுமேனு ஒரு பயம் நம்மளுக்குள்ள வந்துடுறது. we start predicting consequences which may or may not happen. At the same time நம்மளும் ரொம்ப டிஸ்ட்ரெஸ்ல இருக்கோம், இதை பண்ணவே வேண்டாம் தூக்கி போட்டுருவோம். just like Arjuna, he just did that now, இல்லையா? so what to do when such situations arise? மனசு சரியில்லை, உடம்பு ஒத்துழைக்க மாட்டேங்கிறது, இமோஷன்ஸ் தாறுமாறாக போயின்னு இருக்கு, அப்போ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது என்ன பண்ணணும்? இங்கே வாட் இஸ் லேக்கிங்? அர்ஜுனா இஸ் அ கிரேட் வாரியர், அவன் சாதாரணவன் கிடையாது. ஹி இஸ் நாட் அன்இன்டெலிஜென்ட், ரொம்ப புத்திசாலி, இஸ் அ வெரி ஸ்கில்டு வாரியர். அவனை மாதிரி ஒரு வாரியர் கிடையாது, எப்போவுமே அவன் கிளாஸில் அவன் தான் ஃபஸ்ட்டு, எங்கே போனாலும் அவன் தான் ஃபஸ்ட்டு. ஆனால் அவனே இப்போ என்ன ஆயிட்டான்? பயந்து போகிறான், உடம்பு நடுங்கிறதுங்கிறான், வாய் ட்ரைய பார்த்துங்கிறான், நான் இன்னும் பண்ண மாட்டேன்னு கடைசியில் சொல்லி தூக்கி போட்டுட்டான். அர்ஜுனா வாஸ் சச் அ வாரியர் தட் திருதராஷ்டிரா சைடில் இருந்த எல்லாரும் ஹேட் டார்கெட்டட் அர்ஜுனா. எல்லாரோட ஹிட் லிஸ்ட்லேயும் அவன் ஒருத்தன் தான். ஆல் த வாரியர்ஸ் ஹேட் அர்ஜுனா இன் தேர் ஹிட் லிஸ்ட், இவனை தூக்கிடணுண்டா அப்படின்னு. இப்போ எத்தனை பேர் வேற அகெயின்ஸ்ட் அர்ஜுனா? அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு ஆள், அவ்வளோ ஸ்கில்டான ஒரு ஆள். ஹி வாஸ் வெரி ஹேண்ட்ஸம், he was very skillful, he was very brainy, he was very smart. ஆனால் அவனாலேயே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நம்மளும் அப்படி தான் இருக்கோம். we are very brainy, we are very smart, we are all very beautiful souls. ஆனால் பிரச்சனைன்னு வந்துட்டோம்னா நம்மளும் அர்ஜுனனை மாதிரி புலம்ப ஆரம்பிச்சிடுறோம். எஸ் ஆர் நோ? என்ன லெவலுக்கு புலம்பிருக்கான் பாரு அர்ஜுனன், என்ன லெவலுக்கு, ரைட்? என் குலமே போச்சு, என் குல தர்மமே போச்சு, இன்னும் நடக்கவே ஆரம்பிக்கலையா வாரே? எவ்ரிபடி இஸ் ஜஸ்ட் ஸ்டாண்டிங் தேர். அவன் சொல்ற பாயிண்ட் எல்லாம் கரெக்ட், பட் நத்திங் ஹஸ் பிகன் yet. அதுக்கு முன்னாடி நீ என்ன ஆயிட்ட? யூ ஆர் டிஸ்ட்ரெஸ்ட் ஆல்ரெடி. ஸோ வாட் டு டூ இன் திஸ் கேஸ்? ஓகே, அர்ஜுனனுடைய இதுக்கு பேர் அர்ஜுன விஷாத யோகம்னு பேர். அர்ஜுனனுடைய சாரோ, விஷாதம்னா என்ன? சாரோ. அவன் என்னெல்லாம் வேதனைப்பட்டாங்கிற டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர். So Bhagavad Gita is not for Arjuna alone, it is also for us. So அர்ஜுனனை ஒரு எக்ஸாம்பிளாக வச்சு கிருஷ்ணர் அர்ஜுனன்ட்ட மட்டும் பேசலை, நம்ம எல்லார்ட்டையும் பேசுகிறார். இப்போ அர்ஜுனனோட சுச்சுவேஷனில் இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? செகண்ட் சாப்டர் ஆரம்பிக்கலாமா?
செகண்ட் சாப்டர் ரெக்கார்ட் பண்ணலாமா? ரெக்கார்ட் பண்ணலான்னு வந்தேன், அவன் போட்டோம். ஒரு நிமிஷம். Yes, ma'am. ஒரு நிமிஷம். ஓகே, இதோட இதை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் சாப்டர்ஸ் இன் பகவத்கீதா. மொத்த பகவத்கீதாவோட ஷார்ட் ஃபார்ம் செகண்ட் சாப்டர்னு சொல்லலாம். இங்கே ஃபஸ்ட் சாப்டரோட ஸ்லோகாஸ் மனப்பாடம் பண்ணுறல இல்லையாங்கிறது எனக்கு பிரச்சனை இல்லை. கண்டிப்பாக செகண்ட் சாப்டரோட ஸ்லோகாஸ் மெமரைஸ் பண்ணணும். ஒன்றும் ஜெம், நம்மளுக்கு எப்போ வாழ்க்கையில் உதவுனே தெரியாது. அப்படிப்பட்ட வார்த்தைகள், அப்படிப்பட்ட உபதேசங்கள் கண்டிப்பாக நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அண்ட் யூஆர் ஆல் வெரி ஃபார்ச்சுனேட். ரொம்ப சின்ன வயசுலேயே இதை கற்றுக்கிறேன். ஓகே, நான் வந்து மிடில் ஆஃப் த லைஃப்பில் இதை கற்றுக்கிறேன். பட் ஸ்டில் அடுத்த ஜென்மாவுக்கு உதவும் அப்படின்னு நினச்சிட்டு கற்றுக்கிறேன். இந்த கிருஷ்ணர் நம்மளுக்கு உபதேசம் பண்ணுறது இறங்கி எடுத்து மண்டலைன்னா நம்ம லைஃபே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ ஐ பிலீவ் த ஸ்க்ரீன் இஸ் ஷேர். ஒரு நிமிஷம் தெரியறதா? ஸோ நான் சொல்கிறத கவனிங்கோ. நம்ம கண்டிப்பாக சாண்டிங்க்கு போகும்போது சாண்டிங்கை பற்றி கவலைப்படலாம். முதல்ல என்ன சொல்கிற விஷயம் என்னன்னு கவனிங்கோ. ஆல்ரெடி எஸ், இப்போ சஞ்சய ஹேஸ் செட் அர்ஜுனன் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உட்காந்துட்டார் அப்படின்னு. சஞ்சய உவாச்ச தம் ததா கிருபயா விஷ்டம் அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாக்கியம் உவாச்ச மதுசூதனஹ. சஞ்சய now says தம் ததா, யாருக்கு? அதுக்கப்புறம் தம் அர்ஜுனனுக்கு. What was Arjuna doing? Kripaya Vishtam. He was filled with compassion. Okay. With pity. He was Avishtamna, he was filled. Kripayana, compassion, pity. Ashrupurna, kannu fulla pola 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 tanni. Akulamna, he is very restless. Eyes level restlessness irukku. Ikshanamna eyes. So his eyes were very very sad and it was filled with tears. Ashru purnamna, full of tears. Ashruna, tears. Vishidantam, he was full of grief. Avlo sad ah irundha. Appo to such an Arjuna, idam vakyam, these words or these sentences, uvacha Madhusudanaha uvacha. Krishna, who is also called Madhusudana, told these words. Madhusudana, one who slayed the demon called Madhu. He is called Madhusudana. Okay. Shri Bhagavan Uvacha. Directa Krishna சொன்னார்ங்கிற first quote இப்பதான் வருது. After 47-48 shlokas, Bhagavan is just beginning to talk. என்ன சொல்றார்? குத்தஸ்த்வா கஷ்மலமிதம் விஷமே சமுபஸ்திதம் அநார்யஜுஷ்டமஸ்வர்க்யம் அகீர்த்திகரம் அர்ஜுன. பகவான் என்ன சொல்றார்? பகவான்னா என்னன்னு பார்த்தோம். பகங்கிறது யார்கிட்ட இருக்கோ பகவான். 6 குணங்கள், வீரியம், ஐஸ்வர்யம், தைரியம் அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? இதெல்லாம் ஒட்டு மொத்தமா எங்க இருக்கோ அது பகவான். அப்பேற்பட்ட பகவான் என்ன சொல்றார்? குத்தஸ்த்வா கஷ்மலமிதம். கஷ்மலம்ங்கிறது தமிழ்ல யூஸ் பண்ற. கஷ்மாலம்னு ஒரு வார்த்தை சென்னை தமிழ்ல சொல்லுவா தெரியுமா? ஓகே, அழுக்கு அப்படின்னு சொல்லுவா. கஷ்மலம்னா என்ன? மோகம், ஒன்று இல்லாதது இருக்கிற மாதிரி தெரியறது. குத்தஸ்துவா கஷ்மலமிதம், இந்த மாதிரியான ஒரு தப்பான புரிதல், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். குத்தஸ்துவா, உனக்கு குத்தகா, எங்கிருந்து வந்தது? அது இது என்ன டைம் இது? விஷமே சமுபஸ்திதம், தப்பான நேரத்தில் உனக்கு எங்கேருந்து இப்படிப்பட்ட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது? விஷமேனா என்ன? இந்த எமர்ஜென்சி, ஒரு அர்ஜென்ட்டான இந்த ரொம்ப குரூஷியலான இந்த சமயத்தில் வேர் யூ ஷுட் பி ரெடி டு ஃபைட், உனக்கு இந்த கஷ்மலம் எங்கேருந்து வந்தது? இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எங்கேருந்து வந்தது? ஓகே, அதுக்கப்புறம் இது எப்படி இருக்கு?
அனாரியம், அனாரியம்னா கல்ச்சர்டாவே இல்லை, நன்னாவே இல்லை. அனாரியம். ஜுஷ்டம், ஜுஷ்டம்னா அனாரிய ஜுஷ்டம் அப்படின்னா ஒரு அன்கல்ச்சர்டு பர்சன் என்ன பண்ணுவாளோ அந்த மாதிரி இருக்கு நீ பண்றது. அஸ்வர்கியம் அகீர்த்திகரம், நீ பண்றதுனால உனக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. அர்ஜுனன் வந்து ஐயோ பாவம் எல்லார் மேலேயும் இறக்கப்பட்டு இப்படி வார நிறுத்திட்டான் அப்படின்னு யாரும் நினைக்க மாட்டா. அப்பேற்பட்ட வீரன் இப்படி கேவலமா பிஹேவ் பண்ணிட்டானே அப்படின்னு எல்லாரும் உன்னை திட்டுவா, உனக்கு புகழ் வர போறது இல்ல. அகீர்த்தினா என்ன? டிஃபமேஷன், உன்னை எல்லாரும் தப்பா பேச போறா. இதனால உனக்கு ஸ்வர்கலோகம் கிடைக்குமா? நீ ரொம்ப நான் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு நீ நின்றுட்டு இருந்த பேட்டில் ஃபீல்ட்ல, என்னை யார் வேணா வந்து அடிச்சுக்கட்டும் அப்படிங்கிறது உனக்கு ஸ்வர்க்கமாவது கிடைக்குமான்னா அதுவும் கிடையாது. நீ இவ்வளோ பாவம் பண்ணக்கூடாதுன்னு யூ ஆர் டூயிங் ஆல் திஸ், பட் திஸ் நாட் கோயிங் டு ஈவன் லீட் யூ டு ஹையர் வேர்ல்ட்ஸ். அதனால அர்ஜுனா, திஸ் இஸ் அகீர்த்திகரம், திஸ் இஸ் அஸ்வர்கியம், திஸ் இஸ் அனாரிய ஜுஷ்டம். நீ பண்றது நன்னாவே இல்லை அர்ஜுனா. இந்த நேரத்துல when you should be ready, இப்ப வந்து உனக்கு எங்க இருந்து மைண்ட்ல இப்படி தப்பான எண்ணங்கள்லாம் வருது அப்படின்னு கேட்கிறார். இவ்வளவு நேரம் காது கொடுத்து கேட்டுட்டு இருந்தார். முதல்ல ஆரம்பிக்கும் போது என்ன பண்றார்? தீக்கிறார். ஓகே, தேர்ட் ஸ்லோகம். क्लैब्यं मास्मगमः पार्थ नैतत्त्वय्युपपद्यते. ஓகே, क्लैब्यं கோழையா இருக்காதடா. क्लैब्यं மாஸ்மகத, மாஸ்மகம கோழைத்தனத்துக்கு வழி விடாத அர்ஜுனா. நைதத்வயுபபத்யதே, இது ந ஏதத்து, இந்த விஷயம் இருக்கே இப்ப நீ சொல்ற விஷயம், துவயி உபபத்தியத்தே, உனக்கு இது தகுதியா இல்லை, உன் வாயிலிருந்து வர வேண்டிய பேச்சே இது இல்லை. க்ஷுத்ரம் ஹிருதய தௌர்பல்யம். க்ஷுத்ரம் அப்படின்னா ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு, இம்மெச்சோர்டா இருக்கு நீ பேசுறது. ஹிருதய தௌர்பல்யம், உன்னுடைய மனசுடைய வீக்னஸ் என்னன்னு தெரியறதுடா நீ பேசுற பேச்சு. தியக்த்வா உத்திஷ்ட பரந்தப, தியக்த்வோத்திஷ்ட பரந்தப. அதனால உன்னுடைய இந்த வீக்னஸ், உன்னுடைய இந்த பெட்டினஸ், உன்னுடைய இந்த இம்மெச்சோர்ட் திங்கிங், இதெல்லாம் தியக்த்வா, இதெல்லாத்தையும் விட்டுட்டு உத்திஷ்ட பரந்தப, எழுந்துற அர்ஜுனா. அர்ஜுனாக்கு இங்க என்ன பேர் யூஸ் பண்றார்? பரந்தப. பரந்தபனா என்ன? எத்தாப்புல எனிமீஸ் நின்னா இவர் சுட்டு பொசுக்கிட்டு வர அவன நிமிஷமா. அப்பேற்பட்ட ஸ்கில்ஸ் உடைய அர்ஜுனா, உன்னுடைய வீக்னஸும் உன்னுடைய சின்ன புள்ளத்தனத்தையும் விட்டுட்டு எழுந்து நில்லு, கோழைத்தனமா இருக்காத, இது உனக்கு நன்னாவே இல்லை, இது உன் வாயிலிருந்து வர வேண்டிய பேச்சே இல்லைன்னு கிருஷ்ணர் சொல்றார். ஓகே, அர்ஜுன உவாச்ச, நன்னாவே இல்லடா நீ பண்றது அடைச்சி அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கு அர்ஜுனா இஸ் நவ் ரெஸ்பாண்டிங். வாட் டஸ் ஹி சே? கதம் பீஷ்மமஹம் சங்கே துரோணம் ச மதுசூதன. ஹே மதுசூதன, நீ வந்து மது போல பெரிய பெரிய டீமன்ஸ் எல்லாரையும் நீ வதம் பண்ணியிருக்க. அப்பேற்பட்டவனுக்கு தெரியாதா ஒரு யுத்தம்னா எப்படி இருக்கும்னு உனக்கு தெரியாதா? இப்ப நீயே சொல்லு, கதம் பீஷ்மம் அஹம் சங்கே, ஹவு வில் ஐ கோ டு வார் வித் பீஷ்மா, ஹவு வில் ஐ கோ டு வார் வித் துரோணா அப்படின்னு கேட்கிறார் அர்ஜுனர். இஷுபிப் பிரதியோத்ஸ்யாமி பூஜார்ஹாவரிசூதன. ஹே அரிசூதன, உனக்கும் நிறைய எனிமீஸ் உண்டு, உனக்கு பிறந்ததுலேருந்து எனிமீஸ் உண்டு. யூ பின் கில்லிங் ஆல் ஆஃப் தெம். உனக்கு தெரியாதா நீ எனிமீஸை தான் கொண்டிருக்க. ஆனா இவாள்லாம் யாரு? பூஜார்ஹாஹா, இவாள்லாம் நான் வச்சு பூஜை பண்ண வேண்டியவா. இவாளை இஷுபி பிரதி யோத்ஸ்யாமி, அவ அம்பு விட்டா திருப்பி பதிலுக்கு அவ மேல அம்பு விட்டு எப்படிடா அவளை நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கிறார் அர்ஜுனன். ஓகே, அண்ட் தென் ஹி சேஸ், குரு நஹத்வா ஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷ்யமபீஹ லோகே ஹத்வார்த்த காமாம்ஸ்து குருநிஹைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். குருன ஹத்வா ஹி மகானுபாவான், என்னுடைய குருலாம் யாரு? சாதாரணவா கிடையாது. தேர் ஆல் மகானுபாவா, தேர் ஆல் கிரேட் கிரேட் பீப்புள். அவளெல்லாம் எனக்கு குருவா கிடைச்சிருக்கா. ஓகே, இவாளை கொன்னு ஸ்ரேயோ போக்தும், எனக்கு பெருமை கிடைக்கிறத விட, ஸ்ரேயஸ் கிடைக்கிறத விட, பைக்ஷ்யம் அப்படி இஹலோகே, நான் பிச்சைக்காரனா போலாம், பிச்சை எடுத்து வாழலாம், அது எனக்கு மச் பெட்டர் இன் திஸ் வேர்ல்ட் தேன் கில் மை ஓன் டீச்சர்ஸ் who are all great great people.
ஹத்வார்த்த காமாம்ஸ்து குரூன் இஹைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். அவளை கொன்று புஞ்சீய போகான் என்ஜாய்மெண்ட் எல்லாம் ப்ளஷர்ஸ் எல்லாம் நான் என்ஜாய் பண்ணி ருதிர பிரதிக்தான் அவளுடைய ரத்தம் இருக்கே அந்த ரத்தம் வழிஞ்சதுனால தான் எனக்கு இந்த ப்ளஷர்ஸ் என்ஜாய்மெண்ட்லாம் கிடைக்கிறது. அந்த அவளுடைய ரத்தம் கசிந்த அந்த என்ஜாய்மெண்ட் அண்ட் ப்ளஷர்ஸ் அதை விட நான் பேசாமல் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் பிச்சை எடுக்கலாம், அது எவ்வளவோ தேவலாம், நீ என்னை சண்டை போட சொல்றியே அப்படின்னு Arjuna now asks, which is 5th shloka. In the 6th shloka he says, na chaitad vidmak kataranno gariyo yadva jayema yadiva no jayeyuho yaneva hatva na jijivishama steva sthita pramukhe dhartarashtraha na chet etad vidmaha kataranno gariyo. Vidmaha, we all know that this is not the biggest thing that we can do. இது நல்ல விஷயம் ஒன்றும் இல்லை. கரியோ, இது ஒன்றும் அப்படியே வசதியான காரியம் ஒன்றும் இல்லை. என்ன ஓகே, வெதர் ஜெயேம, ஒன்று நாங்கள் ஜெயிச்சாலும் சரி, எதிவா ஜெயேயுஹு, வெதர் வி வின் ஆர் வெதர் தே வின், இங்கே நடக்க போகிற வேலை ரொம்ப உத்தமமான வேலை ஒன்றும் கிடையாது. கதரன்னோ கரியோ, this is no way a very good option. It is not preferable at all. Na yaneva hatva na jijivishama steva sthita pramukhe dhartarashtraha. Jijivishama, வாழணுங்கிற ஆசையே, ஓகே, இவள் எல்லாரும் நின்றுட்டு இருக்காளே, இவாளை கொன்னுட்டு எனக்கு வாழணுங்கிற ஆசையே இல்லை, நம்ம கொல்றோமோ இல்லை நம்மளை அவ சாகடிக்கிறாளோ, இது ஒன்றும் ரொம்ப உத்தமமான காரியமே இல்லை கிருஷ்ணா அப்படின்னு சொல்றார். ஓகே, அதுக்கப்புறம் என்ன சொல்றார்? கார்பண்ய தோஷோபஹத ஸ்வபாவஹ ப்ருச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதாஹ யச்ச்ரேயஹ ஸ்யான்நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேஹம் ஷாதிமாம் த்வாம் பிரபன்னம். கார்பண்ய தோஷோப ஹதஸ்வபாவக, செல்ஃப் பிட்டிங்கிறது எனக்கு வந்துடுது. கார்பண்ய தோஷம்னா என்ன? செல்ஃப் பிட்டி. ஓகே, ஐயோ நான் இப்படி மாட்டின்ட்டேன்னு என்ன நானே பார்த்து பரிதாபப்பட்டு கோழையா பிஹேவ் பண்றது, அதுக்கு பேர் என்ன? கார்பண்ய தோஷம். ஹதஸ்வபாவக, என்னோட சுவாவத்தில் இப்போ அந்த கார்பண்ய தோஷம்ங்கிறது வந்துடுது. பிரிச்சாமி துவாம் தர்ம சம்மூடசேதாக, அதனால பிரிச்சாமி துவாம், முன்ன நான் கேட்குறேன், தர்ம சம்மூடசேதாக. ஓகே, ஐ எம் ஆஸ்கிங் யூ திஸ் பிகாஸ் தர்ம சம்மூட, என்னுடைய சேத்தம், என்னுடைய கான்ஷியஸ்னஸ், என் மைண்ட் இருக்கே தர்ம சம்மூடமாக இருக்கு. எது தர்மம்னே தெரியாமல் நான் கன்ஃபியூஸ் ஆகி நின்றுட்டு இருக்கேன். அதனால யத் ஸ்ரேயஹ ஸ்யாத், எது விச் இஸ் தி ஹையஸ்ட் குட்டோ, இந்த சுச்சுவேஷனில் எது பெஸ்ட்டாக நான் பண்ணணும் அப்படிங்கிறது நிச்சிதம் ப்ரூஹி தன்மே, நீ முடிவு பண்ணிட்டு எனக்கு சொல்லு, நீ நிச்சயம் பண்ணிட்டு தன்மே ப்ரூஹி, அதை எனக்கு சொல்லு. அப்புறம் என்ன சொல்ற? சிஷ்யஸ்தேகம், உன்னோடைய சிஷ்யனா நான் வரேன், எனக்கு உபதேசம் பண்ணு. ஷாதிமாம், என்னை காப்பாத்து. துவாம் பிரபன்னம், உன்கிட்ட நான் சரண்டர் ஆறேன். எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, என் மைண்டெல்லாம் கன்ஃபியூஸ்டாக இருக்குது, அதனால உன் சிஷ்யனா நான் வரேன். ஐ சரண்டர் டு யூ. நான் என்ன பண்ணணும் நீ முடிவு பண்ணி சொல்லு, ஏன்னா என்ன தர்மம்ங்கிறது என் மைண்டுக்கு தெரியவே இல்லை. ஐ எம் ஃபுல் ஆஃப் செல்ஃப் பிட்டி, ஐ எம் ஃபுல் ஆஃப் கோழைத்தனம், ஐ எம் ஃபுல் ஆஃப் கவர்டிஸ். கார்பண்ய தோஷம் எனக்கு வந்துடுது. ஓகே, அதனால என்ன பண்ண? ஷாதிமாம், என்ன காப்பாத்து கிருஷ்ணா. துவாம் பிரபன்னம், நான் உன் சரணாகதிக்கு வந்துட்டேன். ஐ சரண்டர் டு யூ டோட்டலி. என்ன பண்ணணும்னே தெரியலை, நீ எனக்கு வழிகாட்டு, உன்னோட சிஷ்யனா நான் வரேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த ஸ்லோகம் இஸ் கன்சிடர்ட் வெரி 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 இம்பார்ட்டண்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் பகவத்கீதா. நம்மளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியலை, நான் தர்மம் பண்ணுறோமா அதர்மம் பண்ணுறோமா சரியா தப்பான்னு தெரியலைன்னா நம்ம என்ன பண்ணணும்? சரண்டர் டு காட். டில் யூ சரண்டர் டு காட், ஓகே, டில் யூ டெல் காட் இது என்னோட கேப்பபிலிட்டி தாண்டி போயிடுத்து, நான் இதுக்கு பிரயோஜனப்படாதவன், எனக்கு அந்த அளவுக்கு பவர் இல்லைன்னு உன்னோட ஈகோவை குறைச்சிண்டு
எப்போ நீ காட் கிட்ட சரண்டர் பண்ணுவியோ தென் காட் டேக்ஸ் ஓவர். காட் வில் கைட் யூ. பட் அன்டில் தட் காட் வில் நாட் கைட் யூ. காட் வில் பி ஜஸ்ட் கிருஷ்ணர் எப்படி இவ்வளோ நேரம் கேட்டுருந்தாரோ அதே மாதிரி கேட்டுருப்பார். ஸோ சரண்டர் இஸ் தி பெஸ்ட் மெடிசின். சரண்டர் டு காட் இஸ் த பெஸ்ட் திங். சரண்டர்னா ஏப்பா சாப்பா சும்மா கண்ட ராமசாமி கிருஷ்ணசுவாமிகிட்டலாம் போய் பண்ணக்கூடாது. யூ ஹாவ் டு சரண்டர் டு காட் அண்ட் டெல் காட் திஸ் இஸ் பியாண்ட் மை கெப்பாசிட்டி. நீ எனக்கு வழி நடத்து, யூ ப்ரொடெக்ட் மீன்னு எப்போ சொல்கிறோமோ தட் இஸ் வென் ஹெல்ப் கம்ஸ் ஃப்ரம் காட். அது எவ்வளோ ட்ரிக்கியான சுச்சுவேஷனாக இருந்தாலும் என்ன பண்ணணும்? சரண்டர் பண்ணணும். புரிஞ்சுதா சரண்டர் பண்ணுறதுனா என்ன? எல்லாரும் ஒரு நிமிஷம் வீடியோஸ் ஆன். வாட் இஸ் சரண்டர்? இங்கே கடைசியாக ஃபேஸ் பண்ண ரொம்ப டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் எது? அண்ட் ஹவு ஹாவ் யூ காட்டன் அவுட் ஆஃப் தட் சுச்சுவேஷன்? எனக்கு எல்லாரும் எழுதி குரூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் தி ஆன்சர்ஸ். என் குரூப்பில் போஸ்ட் பண்ண முடியாத கஷ்டமாக இருந்ததுன்னா எனக்கு டிஎம் பண்ணுங்க. வாட் இஸ் த பிக்கெஸ்ட் ப்ராப்ளம் யூ ஹேட் ஸோ ஃபார்? பிக்கெஸ்ட் கன்ஃபியூஷன் and what have you done about it? ஏன்னா ரொம்ப லேட் ஆகிடுது. ஐ டோன்ட் வாண்ட் டு கீப் யூ அப். எனக்கு எழுதி எனக்கு ஆன்சர்ஸ் வேணும். ஓகே, ஸோ நவ் ஐ கோ வித் த கொஸ்டின். ஐ எண்ட் திஸ் செஷன் வித் த கொஸ்டின், வாட் இஸ் சரண்டர்? வீடியோ ஆன் அண்ட் ஐ வாண்ட் ஆன்சர்ஸ். யூஸ் த சேட் பாக்ஸ். யார் எல்லாரும் அன்மியூட் பண்ணி பேசின்னு இருக்க வேண்டாம். யூஸ் த சேட் பாக்ஸ் அண்ட் டெல் மீ வாட் இஸ் சரண்டர் அக்கார்டிங் டு யூ. ரோஹிணி அக்கா செக்கிங். தூங்கிட்டோன்னு நினச்சிட்டேன். இல்லக்கா, முக்கியமான சீன்க்கா. சரண்டரிங் மைண்ட் அண்ட் சென்சஸ். அதான் அந்த சரண்டரிங்னா என்னன்னு கேட்டேன். I don't have the ability to handle whatever you give. I will accept with gratitude. Okay, you are close. What is surrender? Leave my ego. Yes, ego na enna? Vidyut Vishrut expecting answers. You have to believe in God that He could do things that we cannot imagine. Yes, and there's more to it. Adu enna? Me, I am, adu ego va? Okay. We will discuss that. அதை பற்றி தான் செகண்ட் சாப்டரில் நிறையா ஸ்லோகங்கள் வரும். வாட் இஸ் ஐ? வாட் இஸ் மீ? கிவிங் காட் த ரெஸ்பான்சிபிலிட்டி. எஸ் எஸ். பட் வென் வில் யூ கிவ் சம்மன் ரெஸ்பான்சிபிலிட்டி? ஒருத்தர்கிட்ட எப்போ பொறுப்பு கொடுப்போம்? when you trust, when you believe what? என்ன நம்பணும், என்ன ட்ரஸ்ட் பண்ணணும்? அன்கண்டிஷனல் என்னது?
when you know he will take care of everything around us. I be a slave to Bhagavan. அப்பாடி ஸ்லேவாலாம் அவர் இருக்க சொல்லவே இல்லை சௌமியா. என்ன ஏன் அந்த ஆன்சர் சொல்கிறேன்னு புரியுறது, ஐ அப்ரிஷியேட் இட். பட் தட் இஸ் நாட் வாட் காட் எக்ஸ்பெக்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம குழந்தையிலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம எதாவது தப்பு பண்ணோம்னா நம்ம அப்பா அம்மா தாத்தா பாட்டியில் என்ன சொல்லுவோம், ஐயோ இந்த தப்பு பண்ணாத, சாமி கண்ணை குத்திடும். நெவர். ஓகே, யூ ஆர் த ஒன் டு ஹெல்ப் மீ. ஓகே, க்ளோஸ், வெரி க்ளோஸ். that he could solve the problem, give the solution. Yes. So இப்போ நீங்கள் சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த ஒன் ஆன்சர். ஓகே, சரெண்டர் அப்படின்னா என்னென்னா, நான் இங்கே பெரிய பிஸ்தா கிடையாது, எனக்கு இருக்கிற அறிவோ எனக்கு இருக்கிற ஸ்கில்ஸோ எனக்கு இருக்கிற நாலேஜோ கம்மி தான், எனக்கு பத்தாது. ஸோ விச் இஸ் வை ஜானகி மன்னி செட் ஈகோ சரெண்டர் பண்ணுறது. எஸ், ஈகோ இஸ் யோர் ஐடியா அபவுட் யோர் செல்ஃப். நான் என்னங்கிற ஒரு ஐடியா, ஒரு பிலீஃப் யூ ஹவ் கிரியேட்டட் அபவுட் யுவர் செல்ஃப், ரைட்? தட் இஸ் கால்ட் ஈகோ. ஓகே, நான் பெரிய பருப்பு, நான் என்ன பண்ண முடியும் தெரியுமா, நான் யாரோட பையன் தெரியுமான்லாம் பேசுவோம்ல டயலாகு, அங்கெல்லாம் ஒன்றும் பப்பு வேகாது. ஸோ வென் யூ சே சரெண்டர், யூ ஹாவ் டு ஃபர்ஸ்ட் அக்செப்ட் தட் யூ ஆர் நாட் என்டையர்லி பர்ஃபெக்ட், யூ ஆர் நாட் என்டையர்லி குட். லோ செல்ஃப் எஸ்டீமில் பேசணும்னு சொல்லலை, கான்ஃபிடென்ஸை இழந்துட்டு பேசணும்னு சொல்லலை. யூ ஹாவ் டு அக்னாலேஜ் தட் ஒன்றை விட ஒரு ஹையர் பவர் இங்கே இருக்குது. அப்படியே தலை தெரித்து தலைகீழே நிற்கக்கூடாது. என்னால் தான் எல்லாம், இந்த உலகமே என்னால் தான் இயங்குறதுன்னு நினைக்கக்கூடாது. நான் இருந்தால் தான் இங்கே எல்லாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறோம்ல சம்டைம்ஸ். தட் இஸ் கால்ட் ஈகோ. அந்த ஈகோவுக்கு நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது, அது கிருஷ்ணர் மேலே மேலே நம்மளுக்கு சொல்லுவார். பட் அர்ஜுனன் முதல்ல என்ன சொன்னான், நான் அப்பேற்பட்டவன், நான் இப்பேற்பட்டவன், நான் இப்படி பண்ணிடுவேன் அப்படி பண்ணிடுவேன்னு பேச ஆரம்பிச்சு ஸ்லோவாக என்னாச்சு, நான் இப்போ எடுத்தேன் தீரம்னா எல்லாரும் செத்து போயிடுவான், எல்லாரும் செத்து போனால் என் குல நாசமாயிடும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சு, தென் வாட் டிட் ஹி கம் டு, என்னால் பெரிய பாவம் நடந்துட போகிறது ஐயோன்னு தலையில் கையை வச்சுன்னு உட்காந்துட்டான். அப்புறம் ஃபைனலி ஹீ கேம் டு த கன்க்ளூஷன், இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்கு என்கிட்ட நாலேஜ் இல்லை, எனக்கு புத்தி வேலை செய்யலை. ஓகே, யூ ஆர் சம்ஒன் ஹூ ஹேஸ் பெட்டர் நாலேஜ், யூ ஆர் சம்ஒன் ஹூ ஹேஸ் பெட்டர் கிளாரிட்டி ஆன் திஸ், தேர்ஃபோர் யூ கேன் ஒன்லி டூ திஸ், என்னால் பண்ண முடியலை அப்படின்னு தன்னுடைய ஈகோவெல்லாம் சரெண்டர் பண்ணிட்டு when he approached God, and அது மட்டும் சொல்லலை, ஈகோவை மட்டும் குறைச்சிக்கல. வாட் எல்ஸ் டிட் ஹி டு, நான் உன்கிட்ட வந்துட்டேன், இனிமேல் நீ எல்லாத்தையும் பார்த்துக்கோ, திஸ் இஸ் நாட் மை ஒர்க் டு டூ, யூ டேக் கேர். ஸோ நீங்கள் எல்லாரும் சொன்ன ஆன்சர்ஸ் எல்லாம் கரெக்டு. இது எல்லாமே இஃப் யூ புட் இட் இன் ஒன் லைன், தென் தட் இஸ் தி ஆன்சர் டு சரெண்டர். எனக்கு கேப்பபிலிட்டி பத்தலை, என்னை விட ஹையராக நீ இருக்க, ஸோ யூ டேக் கேர், நீ என்ன சொல்கிற அதை நான் பண்ணுறேன். தட் இஸ் கால்ட் சரெண்டர். சரெண்டர்னா என்ன, நீ என்னை விட பெரிய பருப்பீங்க, நீ என்ன சொல்கிறியோ அதை நான் ஃபாலோ பண்ணுறேன் அப்படின்னு பண்ணுறதுக்கு பேர் என்ன, சரெண்டர். புரிஞ்சுதா எல்லாருக்கும்? ஸோ வென் வி ஆர் இன் அ வெரி ட்ரிக்கி சிச்சுவேஷன், நம்ம என்ன பண்ணணும், முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட கரெக்டான அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ண ட்ரை பண்ணணும். முடியலன்னா என்ன பண்ணணும், ஐயோ எனக்கு இதை பிரச்சனை வந்துட்டு நான் என்ன பண்ணுவேன், எனக்கு இது எப்படி சால்வ் பண்ணுவேன் தெரியலையே, இது எப்படி சரியாக வரும்னு தெரியலையே, இது என்ன நடக்கும் தெரியல, அப்போ நான் எனக்கு பிரச்சனை வந்துடுது, எனக்கு இது நடந்தது, எனக்கு அது பாச்சு, எனக்கு இப்படி ஆகிடும். ஸோ ஹியர் யூ ஆர் ஒன்லி யூஸிங் யோர் ஈகோ. பட் அப்போ என்ன பண்ணணும், யூ ஹாவ் டு ஜஸ்ட் ஸ்டாப் அண்ட் சே, என்னை விட ஒரு ஹையர் பவர் இங்கே இருக்குது, தட் இஸ் ஹியர் டு டேக் கேர் ஆஃப் மீ, நம்ம அதை நம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சுவாமி கிட்ட போய் என்ன சொல்லணும், ஐ நோ யூ ஆர் த மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன் ஹியர், எனக்கு எப்படி ப்ராப்ளம் இருக்குது, ஐ எம் நாட் கேப்பபிள் ரைட் நவ், ஸோ யூ கைடு மீ அப்படின்னு சொல்கிறது. தட் இஸ் கால்ட் என்ன, சரெண்டர். அர்ஜுனன் இது பண்ணதுக்கப்புறம் தான் கீதோபதேசமே ஆரம்பிச்சுது.
இது வரைக்கும் கிருஷ்ணர் என்ன பண்ணார்? வாயை மூடின்ற வேடிக்கை பார்த்துட்டு இருந்தார். விச் இஸ் வாட் காட் டஸ் டு அஸ் எவ்ரி டைம். எனக்கு இந்த பிரச்சனை வந்துடுது, நான் எப்படி சால்வ் பண்ண போறேன் தெரியல, எனக்கு இவ்வளோதான் ரிசோர்ஸஸ் இருக்கு, எனக்கு இவ்வளோதான் பீப்புள் இருக்கா, நான் இப்படி பண்ணிடுவேன், இதனால எனக்கு என்ன வந்துடும் தெரியல, என் ஃபேமிலிக்கு என்ன, இதெல்லாம் என்னது? ஈகோவோட எக்ஸ்பிரஷன். அது அர்ஜுனன் எப்போ ஸ்டாப் பண்ணி, கிருஷ்ணா யூ ஆர் த ஹையர் பவர் ஹியர், யூ டூ வாட் இஸ் த பெஸ்ட், ஐ வில் கோ பை யுவர் வேர்ட்ஸ் அப்படின்னு எப்போ தான் ஈகோவை கம்மி பண்ணிட்டு he surrendered to the higher power, that is when Krishna showed him the way. Okay, கீதோபதேசமே அப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆக்சுவல் உபதேசம் கிருஷ்ணர் நம்மளுக்கு காமிக்கிற வழி எங்கே ஸ்டார்ட் ஆகுது? 9th ஸ்லோகத்துலேருந்து, ஐ பிலீவ் 9th இல்லை 11th ஆரம்பிக்குது. ஓகே, ஸோ இந்த ஸ்லோகம் வந்து இட் இஸ் அ சரணாகதி ஸ்லோகம். நான் உன்கிட்ட சரணாகதி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிற ஸ்லோகம். ஸோ இந்த பாயிண்ட் இஸ் கன்சிடர்ட் வெரி வெரி வைட்டல். நீ சரணாகதி பண்ணுறேன், உனக்கு சிஷ்யனா நான் வந்துடுறேன், நீ சொல்கிறத மட்டும் நான் கேட்குறேன்னு நம்ம அந்த பாயிண்ட்டுக்கு வரலைன்னா காட் வில் ஆல்சோ நாட் பி ஏபிள் டு ஹெல்ப் அஸ். அவரும் நின்று பார்த்துட்டே இருப்பார், நீ எவ்வளோ அழற, எவ்வளோ சிரிக்கிறன்னு. பட் ஹீ வுட் நாட் பி ஏபிள் டு ஹெல்ப் யூ பிகாஸ் யூ ஆர் நாட் டெல்லிங் ஹிம் யூ சால்வ் த ப்ராப்ளம். நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், நீ சொல்லலை, நான் பண்ணிக்கிறேன், நானே பார்த்துக்கிறேன், நான் தான் பண்ணணும், நான் தான் செய்யணும்னு நம்ம பேசின்னு இருக்கோம். அப்போ சரி நீயே பார்த்துக்கோ அப்படின்னு அவர் வெயிட் பண்ணிட்டு இருப்பார். பட் த மொமெண்ட் யூ டெல் ஹிம் ப்ளீஸ் ஹெல்ப், ஹி வில் கம். உடனே நீ ஒரு ஸ்டெப்புனா அவர் 10 ஸ்டெப்பு ஹி வில் கம் டு யூ. திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் இன் திஸ் ஸ்லோகா. எல்லாருக்கும் புரியுறதா? வித்யுத் விஸ்ருத் அவந்திகா மோக்ஷிதா. சாரதா மேம், எனக்கு உங்கள் பையன் நிரஞ்சன், ஸ்ரீவித்யா, ரோஹிணி, ஜானகி மன்னி, ஆதிஷ், சௌமியா, என்னடா ராக்கெட்டாக விட்டுருக்கா அப்படின்னா என்னடா அர்த்தம்? புரிஞ்சுதுன்னு நினச்சிக்கணுமா, புரியலன்னு நினச்சிக்கணுமா, எல்லாம் மைண்ட்லேருந்து அப்படி ராக்கெட் வேகத்தில் மேலே போயிடுதுன்னு நினச்சிக்கணுமா? நான் என்ன புரிஞ்சுக்கணும்னு தெரியலையே. நீ தம்ஸ் அப் போடு, வேற ஏதாவது போடு. ராக்கெட் போட்டால் எனக்கு என்னமோ தோன்றது, அர்ஜுனன் ரேஞ்சுக்கு நான் போகிறேன்டா. உனக்கு என்னடா புரிஞ்சுது? எனக்கு வந்து நீ காடு கிட்ட நீ இதை சால்வ் பண்ணிச்சுன்னா உடனே வந்துடுவார். எக்ஸாமில் போய் உட்காந்துட்டு எனக்கு இந்த சம்மு தெரியல நீ சால்வ் பண்ணுன்னு சொன்னால் வரமாட்டேன். நான் எது கேட்க போனேன்? சொல்லுப்பா. somebody put wrong. தெரியுதுடா, உன் கொஸ்டின் என்ன அது கேளுடா. வா கொஸ்டினை கேட்பா. Oh, somebody put wrong was the thing you wanted to tell me that. Okay, thank you so much. Yes, Sharda ma'am, சொல்லுங்க. புரியலையா? இல்ல மேடம், புரிஞ்சுது. குழந்தை பக்கத்துல உட்கார்ந்து கவனிச்சுட்டு இருக்கான், பட் அவனுக்கு இது பண்ண முடியல எனக்கு. பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். At this age இந்த வார்த்தைகள் உள்ள போகும். கரெக்ட். ஆனா அந்த வார்த்தைகள் will stay. அது அவனுக்கு எப்போ புரியணுமோ அப்போ புரியும். So the good thing is just to keep exposing him to this kind of ideas, and over a period of time he will be able to understand what it is. இப்போ புரியுமானா இல்லை. இப்போ நீங்கள் என்ன கஜகரணம் போட்டாலும் அது லாஜிக்கல் மைண்ட் டெவலப் ஆயிருக்காது. ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இஸ் த லாஸ்ட் திங் டு கெட் டெவலப்ட். அதுக்கு வந்து இன்னும் டைம் நிறைய இருக்குது. அன்டில் 7 அது டெவலப் ஆகிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் ஈவன் அன்டில் 15. தட் இஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் யுவர் பிரெயின் டு பி டெவலப்ட். லாஜிக்கல் திங்கிங் இப்போ வராது, இமேஜினரி திங்கிங் தான் இருக்கும். புரியுமா? வெரி வெரி லெஸ் சான்சஸ். பட் he is in a state where he can absorb things. நீங்கள் எது சொன்னாலும் he will absorb. Auto download of all programs will happen right now until the age of 7. அதுக்கப்புறம் அது எப்போ ப்ளே ஆகணுமோ அது ப்ளே ஆகும். So allow him to just listen to it whether he understands it or not. This is for all kids who are below 7 years old. Right. 7 yearsக்கு மேலே இருக்கிற குழந்தைகள் புரியலன்னாலும் பரவாயில்ல, கேளுங்க. Okay. So we will end today's session here. So இன்னும் நடுவில் அர்ஜுனன் இன்னும் கொஞ்சம் புலம்பிட்டு Sanjaya narrates, and after that we enter
கோர் பகவத்கீதா ஸ்லோகம் அத்தியாயம் 2 புரிஞ்செடுத்துனா பகவத்கீதாவே புரிஞ்ச மாதிரி. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான அத்தியாயம். மொத்த பகவத்கீதால என்ன சொல்லணுமோ அதை ஷார்ட் அத்தியாயம் 2ல சொல்லியிருப்பார். ஸோ அத்தியாயம் 2 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். எவ்வளோ முடியாதோ அத்தியாயம் 2 ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வெறும் அத்தியாயம் 2ல இருக்கிற ஸ்லோகாஸை பற்றி வச்சு மட்டும் நான் கிட்டத்தட்ட ஒரு 25-30 ரீல் பண்ணியிருப்பேன். இதில் அவ்வளோ விஷயம் இருக்கு. ஓகே, தோஸ் ரீல்ஸ் ஆர் அவைலபிள் இன் மை யூடியூப், நீங்கள் கேட்கலாம். சரியா? சரி, பார்ப்போமா? நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். முடிஞ்சால் நாளைக்கு சாண்டிங் கிளாஸ் வைக்கிறேன். இல்லை, நெக்ஸ்ட் ஒரு 1 வீக் 10 days எனக்கு ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கும். ஓகே, ஐ எம் ட்ரைங் டு என்ஷூர் ஸ்கெடியூல் டசன்ட் கெட் டிஸ்டர்ப்ட். ஸோ நான் சாண்டிங் கிளாஸ் வைக்கிறேன்னு இல்லையோ, ப்ளீஸ் என்ஷூர் தட் யூ ப்ராக்டிஸ். ஓகே, ஆடியோஸ் ஆர் கிவன், ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கும். கொஞ்சம் எனக்கு இங்கே செட்டில் டவுன், நான் வீடு மாற்ற போகிறேன், எனக்கு கொஞ்சம் செட்டில் டவுன் ஆகிடுதுன்னா தென் ஐ கேன் பி வெரி வெரி கன்சிஸ்டன்ட் வித் கிளாஸஸ். அது வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்னமாக இருக்கும். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இட் பி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் மீ. சரியா? எஸ், ஓகே. தூக்கி ராக்கெட் விட்றான்டா. அப்ப நீங்க 5th ஸ்லோகம் வரைக்கும் தானே ஆடியோ போட்டிருக்கேன். ஆமாம், நேற்றுக்கு கிளாஸில் 6th and 7th சொல்லி கொடுத்தேன். அதுவும் போடணும். ஓகே, போட்டு எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். நான் ஒரு லாஸ்ட் ஒரு 10, இதுக்கு முன்னாடி 10 days, இதுக்கப்புறம் வரப்போகிற 10 days எனக்கு வந்து ரொம்ப ஹெக்டிக்காக இருக்க போகுது. ஓகேப்பா. சரியா? அதனால தான் இவ்வளோ இன்கன்சிஸ்டன்சி ஃப்ரம் மை அண்ட் வீடியோஸ் போஸ்ட் பண்ணுறதுலையும் சரி, இது ஸ்லோகம் போடுறதுலையும் சரி. ஓகே, ரொம்ப பேக்ட் ஷெடியூலுக்கு நடுவில் ஐ எம் ட்ரைங் டு புல் திஸ் ஆஃப். ஸோ அதனால வர பிரச்சனைகள் தான் இதெல்லாம். இதுக்கு நல்லா எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு. இப்படி எல்லாமே அட் த சேம் டைம் எனக்கு நடந்துருக்கு. அண்ட் ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு டூ மை பெஸ்ட் ஹியர். ஸோ ஏதாவது மிஸ் ஆகிடுதுன்னா எனக்கு ரிமைண்டர் போடுங்க. ஒரு தடவைக்கு 4 தடவை போடுங்க, நான் தப்பாகவே நினச்சிக்க மாட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு மிஸ் ஆகிட்டு இருக்கு எல்லாமே. ஓகே, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் போயின்னு இருக்கு. ஸோ ரிமைண்டர்ஸ் எதாவது வேணும்னா ரிமைண்டர்ஸ் போடுங்க. நான் ஒரு 2 நாளுக்குள்ளேயாவது somehow I'll be able to respond to you. ரெஸ்பாண்ட் பண்ணலைன்னா தப்பாக நினச்சிக்காது. இட்ஸ் ஜஸ்ட் பிகாஸ் ஐம் ஹெல்ட் அப் வித் ஒர்க். ஓகே, அண்ட் ஏதாவது புரியலன்னா எனக்கு வாய்ஸ் நோட் போடுங்க. எனக்கு டைம் கிடைக்கும் போது கண்டிப்பாக I'll get back to you. குழந்தைகள் வந்து if I don't come on to the chanting class, நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, என்னடா பலூனா? உங்க அம்மா கூப்பிடுறேன், வந்தா 2 முதுகுல வெப்பா இருக்கும். இல்ல உங்க தாத்தாக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, அங்க இருந்து ஏவி விடுறாரு. சித்தி கால் பண்ணா வந்துருவா. ஓகேவா? ஓகே, பாப்போமா? நெக்ஸ்ட் வீக் பார்க்கலாம். ராம் ராம், பை பை. தேங்க்யூ. ராம் ராம். Bye bye bye.